ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் 2012 மேக்ஸ் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பரில் 5th கொஸ்டின் பார்க்கலாம். ரூபாய் 312 100 மாணவ மாணவிகளிடையே ஒரு மாணவனுக்கு ரூபாய் 3.60 ஒரு மாணவிக்கு ரூபாய் 2.40 கிடைக்கும்படி பங்கிடப்படுகிறது எனில் மாணவர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன்ஸ் 35, 40, 60 அண்ட் 65 கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பார்த்திங்கன்னா 312 ரூபாய் இருக்குது. அதை 100 மாணவ மாணவிகளுக்கு ஷேர் பண்ணணும். ஒரு மாணவனுக்கு, அதாவது ஒரு பாய்க்கு 3 ரூபீஸ் 60 பைஸும் கேர்ளுக்கு 2 ரூபீ 45 பைஸும் கொடுத்தா எவ்வளோ பாய்ஸ்க்கும் எவ்வளோ கேர்ள்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் மாணவிகளுடைய எண்ணிக்கை மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாணவிகள் தெரிந்தால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாணவர்களும் தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 312 ரூபாய். இதை எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பார்த்திங்க அப்படின்னா 100. இதில் பாய்ஸ் எவ்வளோ, கேர்ள்ஸ் எவ்வளோங்கிறது தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போது பாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 3 ரூபீ 65, கேர்ள்ஸ்க்கு 2 ரூபீ 40 பைஸ். இப்போது நம்ம இதில் இருக்க ஆப்ஷன்ஸில் நான் 40, அதாவது இது ஈச் ஒருத்தருக்கும் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் நான் 40 எடுத்துக்கிறேன். அப்போது 3 ரூபீ 60 பைஸோட 40 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது கேர்ள்ஸ்க்கு 14 எடுத்துக்கலாம், பாய்ஸ்க்கு 16 எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கேர்ள்ஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் பாய்க்கும் கேர்ளுக்கும் பிரிக்கிறேன். அப்போ இங்கே 40 எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் 60 தான் இருக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். 6 6 ஆர் 36, பேலன்ஸ் 3, 6 3s ஆர் 18 ப்ளஸ் 3 216 ருபீஸ் பாய்ஸ்க்கு கொடுக்கலாம். கேர்ள்ஸ்க்கு 4 4s ஆர் 16, பேலன்ஸ் 1 and 96. இப்போது இந்த 216ஐயும் 96ஐயும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 312 ருபீஸ் கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு இருக்கிறதே 312 ருபீஸ் தான். அதை 100 பேருக்கு ஷேர் பண்ணும். அப்போது பாய்ஸ் 60யும் கேர்ள்ஸ் 40யும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் 40. ஆன்சர் 40. தட்ஸ் ஆல். ஸோ இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சம்மோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.